முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை பார்வையிட்ட அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே துறையை குறைந்த வருமானம் கொண்ட நடுத்தர மக்களுக்காக மாற்ற இருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் கூறியிருப்பது என்ன? கவுஹாத்தி கொல்கத்தா இடையே இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்யக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிநவீன மற்றும் சொகுசு வசதிகள், நவீன விசாலப்படுத்தப்பட்ட தண்ணீரை வீணாக்காமல் இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட கழிவறை, சொகுசாக அமைக்கப்பட்டிருக்கும் இருக்கை வசதிகள், கேமரா பாதுகாப்போடு இயங்கக்கூடிய கவாச் வசதி சிஸ்டங்கள், ஒவ்வொரு கேரேஜிலும் பாதுகாப்பு படை வீரர்கள் என பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை ரயில்வே துறை அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் ரயில்வே துறையை முக்கியமாக நடுத்தர ஏழை மக்களுக்கான போக்குவரத்தாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார், ஊக்கமளித்து வருகிறார் என ரயில்வே துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். மறுபக்கம் எதிர்கட்சியினர் உயர்தட்டு மக்களுக்காகவே வந்தே பாரத் ரயில்கள் அதிகமாக வழங்கப்படுகின்றன, ஏழை மக்களுக்காக விரிவுபடுத்தப்பட்ட செயல் திட்டங்கள் இல்லை என்ற வகையில் பல கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.